Hi friends, Anna University Regulation 2025 கான first year first semester கான important questions இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அண்டு காலேஜில் நடக்கிற இன்டர்னல் எக்ஸாம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இன் சி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் அண்டு தமிழர் மரபு இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கான யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீதி சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா வாட்டர் டெக்னாலஜி. அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான கொஷின் அண்டு செமஸ்டர்லேயும் கேட்ட கொஷின். இந்த ரெகுலேஷன் 2021லையும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருந்துலாம் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. அப்புறம் டீசாலினேஷன், இந்த 2 கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 கொஷினை தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் யூனிட் நானோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ். இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கும். சால்ஜெல் மெத்தட் இருக்கும், சால்வோ தெர்மல் மெத்தட் இருக்கும், அப்புறம் எலக்ட்ரோ ஸ்பின்னிங் மெத்தட், எலக்ட்ரோ டிப்போசிஷன் மெத்தட், லேசர் அப்ளேஷன் மெத்தட், கெமிக்கல் வேப்பர் டிப்போசிஷன் மெத்தட்னு ஒரு 6 மெத்தட் இருக்குது. அந்த 6 ப்ரிப்ரேஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸு. நானோ மெட்டீரியல்ஸோட அப்ளிகேஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசன்லேயா இருக்கட்டும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டிலையாக இருக்கட்டும், அந்தமாரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த 2 கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் கெமிஸ்ட்ரிக்கான ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இன் சி. அதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சி. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் டெவலப்பிங் அண்ட் அல்காரிதம், ஃப்ளோ சார்ட் அண்டு சூடோ கோடு. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். தேர்ட் கொஷின் அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட்வைஸ், அசைன்மெண்ட் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ன்ற டாபிக் கீழே வரும். உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட்வைஸ், அசைன்மெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கூட கேட்கலாம். எக்ஸ்பிளைன் அரித்மெட்டிக் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு தனியாகவும் கேட்கலாம். அப்படி இல்லைனா பொதுவாக வாட் இஸ் ஆப்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த எல்லா டைப்ஸும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் இருக்குது. இஃப், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், சுவிட்ச் கேஸ். அந்த ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். வைல், டூ வைல், ஃபார், நெஸ்டட் லூப். இந்த 4த்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டில் இருக்க 4 வந்து சேர்த்து ஒரு கொஷினாக கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டை எழுத சொன்னாங்கன்னா இந்த 4த்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வைல், டூ வைல், ஃபார், நெஸ்டட் லூப்பெல்லாம் என்னென்னு கேட்பாங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிளைன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வைல், டூ வைல், ஃபார் அண்ட் நெஸ்டட் லூப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த 2 டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 கொஷினையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். சப்ஜெக்ட் கோடும் பார்த்துக்கோங்க. உங்கள் சப்ஜெக்ட் கோடை பார்த்து நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு லெசன் இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தானில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அண்ட் அல்காரிதம், ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட். செகண்ட் கொஷின் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸில் நிறைய வரும். இண்டிஜர், ஃப்ளோட்டு, அந்த பூலியன், அந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எக்ஸாம்பிளோட ரைட் பண்ணணும். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதை நீங்கள் ரைட் பண்ணணும். அப்புறம் பில்டின் ஃபங்க்ஷன், பைத்தானில் இருக்க பில்டின் ஃபங்க்ஷன். இந்த 4 கொஷின் தெளிவாக படிச்சுக்கோங்க. ரெண்டாவது யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இஃப், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், மல்டிவே இஃப், எலிஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த 4 பாயிண்ட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்பாங்க, இல்லைனா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 4த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்டாக்ஸு, அப்புறம் எக்ஸ்பிளைன் ப்ரோக்ராம் அண்ட் ஃப்ளோ சார்ட்டோட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வைல் லூப், ஃபார் லூப், நெஸ்டட் லூப் இது 3த்தையும் பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்பாங்க. இதுக்கும் நீங்கள் டெஃபினிஷன், சின்டாக்ஸ், ஃப்ளோ சார்ட் அண்டு எக்ஸாம்பிளோட ரைட் பண்ணணும். இந்த 2 கொஷினையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த இருக்க 3 வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழர் மரபு. தமிழர் மரபில் ஃபஸ்ட் யூனிட் மொழி மற்றும் இலக்கியம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள். செகண்ட் கொஷின் தமிழ் செவ்விலக்கியங்கள். தேர்டு கொஷின் திருக்குறளில் மேலாண்மை கருத்துக்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபோர்த்து கொஷின் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆகியோரின் பங்களிப்பு.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் ரொம்ப முக்கியமான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அண்டு பாரதியார் பாரதிதாசன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ரெகுலேஷன் 2021 பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த கொஷின் தெளிவாக படிச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் மரபு பாறை ஓவியங்கள் முதல் நவீன ஓவியங்கள் வரை சிற்பக்கலை. இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மற்றும் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். குமரி முனையில் உள்ள திருவள்ளுவர் சிலை. அப்புறம் இசை கருவிகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இந்த இசை கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 4 and 5 டைப்ஸ் இசை கருவிகள் எழுதணும். அப்படின்னா மென்ஷன் பண்ணி கூட கேட்பாங்க. உங்களுக்கு மிருதங்கம் இசை கருவியை வந்து டீட்டெயிலாக ரைட் பண்ணுங்கள். இல்லைனா பறை இசைக்கருவி, வீணை இசைக்கருவி, இதில் கொடுத்துருக்க இசைக்கருவியை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு போயிடுங்க. ஃபோர்த்து கொஷின் தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு. இந்த 4 கொஷினை படிச்சிங்கனாலே நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன். இப்போ வரக்கூடிய உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போலேருந்தே படிங்க. உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸுக்கான முக்கியமான கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெகுலேஷன் 2021லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற லெசன் அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ப்ராக்டிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.